ஸோ செல்ஃப் ப்ரியாரிட்டி எப்படி குடுக்கணும்னா, உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு மாடி வீட்ல சும்மா இருக்கீங்க. ஓகே. சும்மா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆமா, எதிர்க்க வீட்ல ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா அவங்க எடுக்கல. நீங்க போய் மாடி ஏறி அவங்க இருக்காங்களா? இல்லையான்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கிறதெல்லாம் வுட்டுட்டு போயிட்டு, ஆமா அவங்க இல்ல. அவங்க வீட்லயும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ செல்ஃப் ப்ரியாரிட்டி கிடையாது. நீங்க சும்மா இருக்கீங்கன்றது உங்க இஷ்டம். வேலை செய்றது உங்க இஷ்டம். ஓகேவா? அவங்களால பண்ண முடியுது, முடியலன்றது அவங்களோட வேலை. அவங்க செய்யட்டுமே! அவங்க செஞ்சு பழகட்டும். நீங்க ஏன் உங்க வேலையெல்லாம் வுட்டுட்டு போய் செய்றீங்க? அவங்களுக்கு வேணா அவங்க செய்யட்டுங்க. உங்களுக்கு வந்து பண்ணல. உங்களுக்கு கால் வரல. யாரோ ஒருத்தவங்கள பத்தி தெரிஞ்சதுக்காக உங்களுக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு உங்களுக்கு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கால் பண்ணல. உங்க வேலைய வுட்டுட்டு அவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்றாங்க. நீங்க அதுக்காக போய் வேலை செய்றீங்க. இது எப்படி செல்ஃப் ப்ரியாரிட்டி ஆகும்? செல்ஃப் ப்ரியாரிட்டி குடுக்குற மாரி இருந்தா, எனக்கு வேலை இருக்கு. என்னால பார்க்க முடியாது. நீங்க வேணா பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா தான் செல்ஃப் ப்ரியாரிட்டி. ஓகேவா? அவங்களுக்கு வேணும்னா கால் பண்ணா எடுக்கலல்ல. அப்ப வீட்ல இல்லாத அத்தன போக வேண்டியது தானே. அது என்ன உங்கள வேற ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி செக் பண்ண சொல்றது. அப்ப நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க. நீங்க சும்மா இருந்தாலும், சும்மா இல்லனாலும் சரி. அது உங்களோட விருப்பம். ஓகேவா? அத மத்தவங்க யூஸ் பண்ற மாரி நீங்க இருக்காதீங்க. உங்களுக்காக நீங்க இருக்கிறீங்க. அத அவங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லல்ல.